பெண்குயினை ஏன் வீட்டுல வளர்க்கலன்றத இன்னும் போன வீடியோலையும் சொல்லல, இந்த வீடியோல ஏதாவது சொல்ல போறோமா? பெண்குயினை ஏன் வீட்டுல வளர்க்கல அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, அதுக்கு உண்டான வெப்பநிலை. ஏசிய போடுவோம். ஏசிய போடுவோம், சரி. அதுக்கு தேவையான உணவு டெய்லி மீன் வாங்கி போடுவோம். டெய்லி மீன் வாங்கி போடுவோம். அதுக்கப்புறம் அது இனச்சேர்க்கை பண்றதுக்கு பெண்குயினை சேர்த்து வாங்குவோம். அதே மாதிரி அது கூட்டமா தான் வாழும். பெண்குயின் கூட்டமா வாழுமா? சரி, இதுல லாக் ஆயிட்டோமா? சரி, ஓகே. பெண்குயினை சுத்தி இருக்கிற மாதிரி அதாவது டைல்ஸ் கீல்ஸ் ஒட்டி நல்லா போட்டோ குரூப்பா இருக்கிற மாதிரி அது ஏமாறாது. ஏன்னா அது கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதுக்கும் இருக்கு. அதனாலதான் மத்தவங்க சல்யூட் பண்ணணும்னு தெரியுது. இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அப்படியே மூஞ்ச உத்து பார்த்துட்டே நடக்கும், எல்லாரையும் பார்த்துட்டு. அப்படியே ஒரு மேஜர் ஜெனரல். சரிங்க, அது கிங் பெண்குயினுக்கு ஓகேங்க. ஒரு எம்பரரோ இல்ல இந்த வேற ஏதாச்சும் எம்பரர்லாம் நீங்க வளர்த்துருவீங்களா? 120 சென்டிமீட்டர் 4 அடி இருக்கும், உங்க வயிற்றுக்கு மேல இருக்கு. நான் வளர்ப்போங்க, 4 அடி தானங்க இருக்கு, வளர்ப்போங்க. ஏதாச்சும் வழியில இருந்தா அதுக்கு நிறைய செலவாகும். உங்களால வளர்க்க முடியும் அப்படின்னா -60 டிகிரி அதுக்கு தேவை குளிர். 10 ஏசி வாங்கி மாட்டேன் முடியும்.